நாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனாக தெரியுறான். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய். எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியாக வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸு, லெனின், ஏங்கல்ஸு, இங்கர்சாலு, சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங்கு, வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம், பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவுந்தவில்லை, ஒரு இளவுந்தவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 4 நூற்றாண்டுக்கு மேலே ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு தெரியும். அவர்களுக்கு தேவை கருத்தா இல்லை, வெறும் கவர்ச்சி. யார் வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ்.